இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அடுத்து பார்க்க போறது அவுட் பிரீடிங் டிவைசஸ். அவுட் பிரீடிங் டிவைசஸ் சொல்லும் போது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செல்ஃப் பாலினேஷனை தடுத்து கிராஸ் பாலினேஷனை இன்டியூஸ் பண்றதுக்காக தான் இந்த அவுட் பிரீடிங் டிவைசஸ் பிளான்ட்ல யூஸ் ஆகுது. மெஜாரிட்டி ஆஃப் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஹெர்மாஃப்ரோடைட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேல் போர்ஷனும் ஃபீமேல் போர்ஷனும் ஒரே ஃபிளவர்ல இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த நீச் இருக்கு இல்லையா, அட்டைப்பூச்சி. ஸோ அதுவுமே பார்த்தோம்னா ஹெர்மாஃப்ரோடைட் ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த அட்டைப்பூச்சியோட உடம்புல மேல் ஆர்கன்ஸும் இருக்கும், ஃபீமேல் ஆர்கனும் இருக்கும். அந்த மாதிரி மேல் ஃபீமேல் வந்து ஒரே ஆர்கானிசம்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பிளான்ட்ல பார்த்தோம்னா அந்த போலன் கிரைன்ஸும் இருக்கும், பிஸ்டலும் இருக்கும். செம்பருத்தி பூலாம் பார்த்தோம்னா ஹெர்மாஃப்ரோடைட் தான். ஒரே சேம் ஃபிளவர்ல ரெண்டு ஆர்கன்ஸுமே பிரசென்ட் ஆயிருக்கு. Flowers and pollen grains are likely to come in contact with the stigma of same flower. போலன் கிரைன்ஸும் ஸ்டிக்மாவும் எங்க இருக்கணும், சேம் ஃபிளவர்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ஹெர்மாஃப்ரோடைட் ஃபிளவர் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூடு செல்ஃப் பாலினேஷன் ரிசல்ட் இன் இன்பிரீடிங் டிப்ரெஷன். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு பிளான்ட் வந்து கண்டினியூவா செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது அந்த பிளான்ட்டுக்கு என்ன வருது, இன்பிரீடிங் டிப்ரெஷன் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடர்ச்சியா அது செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது அந்த பிளான்ட்டோட தரம் வந்து குறைஞ்சு போயிடும். அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விதைகள் எல்லாமே நான் வயபிளா இருக்கும். அந்த விதைகளுக்கு முளைக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மரம் வந்து 100 சீடை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுல 80 விதைகள் வந்து எப்படி இருக்கும்னா நான் வயபிளா இருக்கும், முளைக்கக்கூடிய திறன் இல்லாம இருக்கும். ஏன்னா தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, செல்ஃப் பாலினேஷனே பண்ணுது. இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, அந்த பிளான்ட்டுக்கு ஏதாவது வைரஸால ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அதே டிசீஸ் என்ன பண்ணணும்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே கிராஸ் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கும். சோ ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அந்த பிளான்ட் என்ன பண்ணிடும், டோட்டலா இல்லாம கூட போயிடலாம். சோ அதுதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். Flowering plants have developed many devices to discourage self-pollination. பிளான்ட் என்ன பண்ணுது, நேச்சுரலாவே அந்த செல்ஃப் பாலினேஷனை வந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்காக வேண்டி அதோடைய பிளான்ட் பார்ட்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்குது. எதை வந்து என்கரேஜ் பண்ணுது, கிராஸ் பாலினேஷனை என்கரேஜ் பண்ணுது. இன் சம் ஸ்பீஷியஸ் போலன் ரிலீஸ் அண்ட் ஸ்டிக்மா ரிசெப்டிவிட்டி ஆர் நாட் சின்க்ரோனைஸ்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்டர்னேட்டிவான டைம்ல போலனும் பிஸ்டலும் மெச்சூர் ஆகுறதுனால கண்டிப்பா அந்த பிளான்ட்டால என்னவே பண்ண முடியாது, செல்ஃப் பாலினேஷன் பண்ணவே முடியாது. Either the pollen is released before the stigma. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, போலன் என்ன பண்ணுது, ஸ்டிக்மாக்கு மட்டும் ரிலீஸ் ஆயிட்டு வெளில போயிடுது. Become receptive or stigma becomes receptive much before the release of pollen. போலன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டிக்மா என்ன பண்ணுது, மெச்சூர் ஆயிடுது. அப்ப வெவ்வேறு டைம்ல வந்து அது மெச்சூரிட்டி இருக்கிறதுனால அதுங்க ரெண்டுமே ஒன்னு என்ன பண்ணிக்க முடியாது, சேம் பிளான்ட்ல இருந்தாலும் மீட் பண்ணிக்க முடியாது. அப்ப கண்டிப்பா அங்க என்ன ஆகுது, செல்ஃப் பாலினேஷன் வந்து தடுக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் சம் அதர் ஸ்பீஷியஸ் த ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா ஆர் பிளேஸ்ட் அட் டிஃபரண்ட் பொசிஷன். ஆந்தரும் ஸ்டிக்மாவும் டிஃபரண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா என்னவே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, கான்டாக்டே பண்ணிக்க முடியாது. சேம் ஃபிளவர்ல இருந்தாலும் ரெண்டுமே வேற வேற பொசிஷன்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா அதனால அப்பாங்க மீட் பண்ணிக்க முடியாது. போத் தீஸ் டிவைசஸ் பிரிவென்ட் ஆட்டோகேமி. ஸோ பிளான்ட் வந்து ஏன் எப்படிலாம் பண்ணுதுன்னா அந்த ஆட்டோகேமியான செல்ஃப் பாலினேஷனை பிரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுது. The third device to prevent inbreeding is self incompatibility. Self incompatibility அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு பிளான்ட்டோட போலன் கிரெயின்ஸ் அதே பிளான்ட்டோட அந்த ஸ்டிக்மாவை போய் ரீச் பண்ணிச்சுன்னா அது என்ன பண்ணாது, அந்த போலனை முளைக்க விடாது. தனக்கு தானே அது என்ன பண்ணிக்குது, அந்த செல்ஃப் பாலினேஷனை தடுத்து நிறுத்திக்குது, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி பண்ணிக்குது, அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. சேம் பிளான்ட்டா இருந்தா கூட அதை முளைக்கிறதுக்கு அது விடுறது கிடையாது, அதை அவாய்ட் பண்ணிடுது. திஸ் இஸ் ஏ ஜெனட்டிக் மெக்கானிசம் அண்ட் பிரிவென்ட் செல்ஃப் போலன். அதோடைய போலனே அதுகிட்ட வந்தா கூட அதை ஜெர்மினேட் பண்ண விடுறது இல்ல. ஃப்ரம் த சேம் ஃபிளவர் ஆர் அதர் ஃபிளவர் ஆஃப் த சேம் பிளான்ட். From fertilizing the ovule by inhibiting the pollen germination. அந்த போலன் டியூப் வளர்றதை வந்து இன்ஹிபிட் பண்ணுது, தடுக்குது. அந்த பிஸ்டல் என்ன பண்றது கிடையாது, அதை க்ரோ பண்றதை அலோவ் பண்றது கிடையாது. Another devices to prevent self pollination to produce unisexual flowers. ஒரு சில பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா செல்ஃப் பாலினேஷனை பிரிவென்ட் பண்றதுக்காக யூனிசெக்சுவல் ஃபிளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. யூனிசெக்சுவல் ஃபிளவர்ஸா என்ன அர்த்தம்னா மேல் ஃபிளவரும் ஃபீமேல் ஃபிளவரும் ஒரே பிளான்ட்ல தனித்தனியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க கொடி, பூசணி கொடிலாம் பார்த்தோம்னா சேம் பிளான்ட்டா இருக்கும், ஆனா அதே பிளான்ட்ல மேல் ஃபிளவர் தனியா இருக்கும், ஃபீமேல் ஃபிளவர் தனியா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதான் யூனிசெக்சுவல் ஃபிளவர்ஸ்னு சொல்லுவோம். இஃப் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிளவர் ஆர் பிரசன்ட் ஆன் தி சேம் பிளான்ட், அதுதான் என்ன சொல்லணும்னா யூனிசெக்சுவல் ஃபிளவர். எக்ஸாம்பிள் யாரை கொடுத்துருக்காங்க, கேஸ்டர் மெய்ஸ், சோளச்செடி கொடுத்துருக்காங்க. சோளச்செடியில பார்த்தோம்னா அந்த உச்சியில பார்த்தோம்னா நுனியில பார்த்தோம்னா மேல் ஃபிளவர் இருக்கும், சைட்ல அந்த சோளம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் யாரு, ஃபீமேல். அப்ப சேம் பிளான்ட்ல மேல் ஃபிளவரும் ஃபீமேல் ஃபிளவரும் தனித்தனியா இருந்துச்சுன்னா அது யூனிசெக்சுவல் ஃபிளவர், தட் இஸ் மோனோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோனோஷியஸ் பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மோனோஷியஸ் பிளான்ட் வந்து எதை ப்ரிவென்ட் பண்ணுது, ஆட்டோகேமியை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்குது, ஆனா கேட்டனோகேமியை வந்து தடுக்கிறது கிடையாது. கேட்டனோகேமினா கிராஸ் பாலினேஷன். இன் செவரல் ஸ்பீஷியஸ் சச்சஸ் பப்பாயா. பப்பாயா ட்ரீல பாத்தீங்கன்னா மேல் பிளான்ட் தனியா இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் தனியா இருக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த சோளச்செடியில மேல் ஃபீமேல் ஃபிளவர் வந்து ஒரே பிளான்ட்ல இருந்துச்சு, ஆனா பப்பாயா ட்ரீல பார்த்தோம்னா மேல் பிளான்ட் தனியா இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் தனியா இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிளவர்ஸ் ஆர் பிரசன்ட் இன் டிஃபரண்ட் பிளான்ட்ஸ், தட் இஸ் each plant is either male or female, that is dioecious plant அப்படின்னு சொல்லுவாங்க.
திஸ் கண்டிஷன் ப்ரிவென்ட்ஸ் போத் ஆட்டோகேமி அண்ட் கெய்டோனோகேமி ரெண்டுத்தையுமே இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இந்த அவுட் பிரீடிங் டிவைஸ் எல்லாமே எதுக்காகனா மோஸ்ட்லி பிளான்ட் வந்து செல்ஃப் பாலினேஷனை தடுத்து கிராஸ் பாலினேஷனுக்குள்ள போகணுங்கிறதுக்காக நேச்சுரலாவே பிளான்ட் வந்து தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது, மாத்திக்குது. ஏன்னா கிராஸ் பாலினேஷன் பண்ணும் போது தான் அது வந்து ஒரு பெட்டரான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது ப்ரொவைட் பண்ண முடியும். நிறைய வயபிளான சீட்ஸ் அது கொடுக்க முடியும். ஹெல்தியான ஒரு பிளான்ட்டை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் அது கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன். அதாவது அந்த போலன் கிரைன்ஸ் பிஸ்டிலான அந்த ஸ்டிக்மா மேல விழுதா, ஸ்டிக்மால விழும்போது அந்த போலனுக்கும் பிஸ்டிலுக்கும் என்ன இன்ட்ராக்ஷன் நடக்குது, அந்த இன்ட்ராக்ஷன் மூலயமா எப்படி அந்த போலன் டியூப் ஃபார்ம் ஆயிட்டு அது உள்ள இருக்க அந்த மேல் கேமிட்ஸை அந்த ஓவரிக்குள்ள அனுப்புது, அதுதான் வந்து போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன். Pollination does not guarantee the transfer of right type of pollen. ரைட் டைப் ஆஃப் போலன்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குன்னா அதோடைய போலன் வந்து இன்னொரு மேங்கோ ட்ரீயை போய் ரீச் ஆனாதான் அந்த இடத்துல இந்த போலன் வந்து ஜெர்மினேட் ஆயிட்டு அந்த பூ வந்து அந்த காயா மாறும். ஒரு மேங்கோ ட்ரீயோட ஸ்டிக்மாவில போயிட்டு ஒரு பப்பாயா ட்ரீயோட போலன் விழுந்தா கண்டிப்பா அது என்ன பண்ணாது, ஜெர்மினேஷன் ஆகாது. ஏன்னா பப்பாயாங்கிறது வேற, மேங்கோங்கிறது வேற. அப்ப மேங்கோ ட்ரீயோட போலன் வந்து மேங்கோ ட்ரீயோட ஸ்டிக்மாவே ரீச் பண்ணுச்சுன்னா அதுதான் ரைட் டைப்னு சொல்லுவோம். ஓகேவா? ராங் டைப்னா என்ன அர்த்தம்? பப்பாயா ட்ரீயோட போலன் வந்து மேங்கோல விழுந்துச்சுன்னா அது வந்து ராங் டைப். இப்ப அது எதை வந்து முளைக்க வைக்கும்? ரைட் டைப் முளைக்க வைக்குமா, ராங் டைப் முளைக்க வைக்குமா? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கம்பேட்டபிள் போலன் ஆஃப் த சேம் ஸ்பீஷியஸ் அஸ் தி ஸ்டிக்மா. அப்ப சேம் ஸ்பீஷியஸா இருந்தா கண்டிப்பா அங்க என்ன பண்ணும், அது வந்து கம்பேட்டபிளான ஒரு போலன் அப்படின்னு அந்த பிளான்ட் அதை நினைச்சிட்டு முளைக்க வைக்கும். ஆஃபன் போலன் ஆஃப் த ராங் டைப், ராங் டைப்பா இருக்கும் போது எய்தர் ஃப்ரம் அதர் ஸ்பீஷியஸ் ஆர் ஃப்ரம் த சேம் பிளான்ட் இட் இஸ் செல்ஃப் இன்கம்பேட்டபிள். அது என்ன பண்ணாது, அந்த பிளான்ட் முளைக்க விடாம தடுத்து நிறுத்திடும். ஆல்சோ லேண்ட் ஆன் த ஸ்டிக்மா. The pistil has the ability to recognize the pollen whether it is of the right type. அதாவது ஒரு ஸ்டிக்மா மேல ஒரு போலன் வந்து விழுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிக்மா என்ன செய்யணும், இது நமக்கான போலன் தானா, இது நம்ம குரூப் தானா, நம்மளுடைய ஸ்பீஷிஸ் தானா அப்படின்னு அதை ரெகனைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருக்கணும். ரெகனைஸ் பண்ணி இது நம்மளுடைய சேம் ஸ்பீஷியஸ் தான், இது ஜெர்மினேட் பண்ணலாம்னு நினைச்சதுன்னா அதுதான் கம்பேட்டபிள், தட் இஸ் ரைட் டைப்னு சொல்லுவோம். ஒருவேளை இது நம்மளோட ஸ்பீஷிஸ் இல்ல, வேற ஒரு போலன் வந்து நம்ம மேல விழுந்திருக்கு அப்படின்னு அதை ரெகனைஸ் பண்ணிடுச்சுன்னா அது என்ன பண்ணாது, முளைக்க விடாது. அதுதான் ராங் டைப், இன்கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இட் இஸ் ஆஃப் த ரைட் டைப் த பிஸ்டில் அக்செப்ட். ஒருவேளை ரைட் டைப் போலன் வந்து விழுந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்டில் என்ன பண்ணிக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது. அக்செப்ட் பண்ணி அடுத்து என்ன பண்ணுது, அந்த போலனை ப்ரொமோட் பண்ணி அதை வந்து ஜெர்மினேட் பண்ண வைக்குது, முளைக்க வைக்குது. போஸ்ட் பாலினேஷன் ஈவென்ட்ஸ் தட் லீட்ஸ் டு ஃபெர்டிலைசேஷன். அது ரைட் டைப் தானே கண்டுபிடிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது, ஃபெர்டிலைசேஷனுக்கு அலோவ் பண்ணுது. இஃப் த போலன் இஸ் ராங் டைப், ராங் டைப்னு கண்டுபிடிச்சிச்சுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. த போலன் பை பிரிவென்டிங் போலன் ஜெர்மினேஷன். அந்த இடத்துல நமக்கு போலன் வந்து முளைக்கிறது கிடையாது. ஆன் த ஸ்டிக்மா ஆர் த போலன் டியூப் growth in the strike. The ability of the pistil to recognize the pollen followed by acceptance or rejection. அந்த பிஸ்டில் என்ன பண்ணுது, வரக்கூடிய போலன் வந்து அதோடைய போலனா தான் அக்செப்ட் பண்ணிக்குது, அதோட போலன் இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிக்குது. இஸ் த ரிசல்ட் ஆஃப் எ கண்டினியூஸ் டயலாக் பிட்வீன் த போலன் கிரைன் அண்ட் பிஸ்டில். இது போலனுக்கும் பிஸ்டிலுக்கும் உள்ள ஒரு உரையாடல் மாதிரி சொல்றாங்க. நீ வந்து என்னோட ஸ்பீஷிஸ் தானா, சரிவா, நான் உன்னை வந்து வளர்க்க வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கண்டினியூவேஷன் தான். இது ரெண்டும் யாருக்கு நடுவில் உள்ள இன்ட்ராக்ஷனு, போலனுக்கும் பிஸ்டிலுக்கும் உள்ள ஒரு இன்ட்ராக்ஷன். திஸ் டயலாக் இஸ் மீடியேட்டட் பை. இப்ப வந்து விழுந்த போலன் வந்து முளைக்க வைக்கலாமா வேணாமா, ரைட் டைப்பா ராங் டைப்பா அப்படின்னு அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா பிஸ்டில்ல உள்ள கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் போலன் கிரைன்ஸ்ல உள்ள கெமிக்கல் காம்பவுண்ட்ஸும் தான் இதுக்கு காரணம். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை வச்சுதான் என்ன பண்ணுதுன்னா அது ரைட் டைப்பா ராங் டைப்பாங்கிறத தே கேன் பி ரெகனைஸ் ஆஃப் த போலன் இன்ட்ராக்டிங் வித் தோஸ் ஆஃப் த பிஸ்டில். இட் இஸ் ஒன்லி இன் recent year botanists have been able to identify some of the pollen and pistil components and the interaction leading to the recognition followed by acceptance or rejection. ஸோ அந்த பிஸ்டில் வந்து எப்படி கரெக்டா அந்த போலனை வந்து ரெகனைஸ் பண்ணது, அதுக்கு எந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வச்சு, ஸோ அது எந்த கெமிக்கல் காம்பவுண்ட் அதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத இப்ப உள்ள ரீசென்ட் இயர்ல உள்ள பாட்டனிஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.